பேக் டு பேக் சிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து சிக்ஸ் அடிக்கிற மாதிரி நேற்று ஒரு எமோஷனலான எபிசோட்னா, நேற்று சேரன் அழுது இந்த பக்கம் சோழன் பேசினதெல்லாம் நமக்கு அப்படியே உருக்கமாக இருந்துச்சுன்னா, இன்றைக்கி நிலாவை வச்சு ஒரு பயங்கரமான ஒரு நல்ல எபிசோடு ஒன்று கொண்டு வந்தாங்க. நாளைக்கும் ஒரு ஸ்வீட்டான எபிசோடு இருக்க போகுது மட்டும் தெளிவாக தெரியுது. முதல்ல எடுத்தோன்னே வந்து இந்த கல்யாண ஃபோட்டோலாம் கழட்டி வச்சுட்டு நீ நடக்காத கல்யாண ஃபோட்டோ வேறுன்னு பாவமாக உட்காந்துருக்காரு இப்போ நடேசனும். ஆனால் அதே சமயத்தில் இந்த வீட்டில் எல்லோரும் பார்த்திங்கன்னா இவங்க ஏற்படுத்தி கொடுத்த விஷயங்கள் எல்லாமே இவங்க இந்த வீட்டோட ஆள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் கூட அதை கண்டினியூ பண்ணுறாங்க. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நடேசன் வெளில போய் தம் அடிக்கிறதாகட்டும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பசங்க எல்லாருமே வந்து தூங்கிட்டு இருந்தவங்க எந்திரிச்சு டக்கு இவங்க சொன்னாங்கன்னு மடித்து வச்சுட்டு எல்லாத்தையும் வேலை செய்கிறதாகட்டும், இவங்க ஏற்படுத்தின மாற்றங்கள் இவங்க இல்லாமல் கூட இந்த வீட்டில் நடக்குங்கிற மாதிரி இருக்கிற நிலமையில் ஏன்டா என்கிட்ட பேச மாட்டேன்னு பல்லவன்ட்ட கேட்டுட்டு இருக்கும்போது பல்லவன் கடைசியாக இங்கேயே இருந்துருங்க, நீங்கள் கல்யாணம் கூட பண்ணிக்க வேணாம், டிவோர்ஸ் கூட பண்ணிக்கோங்க, ஆனால் என் கூட இருங்க, நீங்கள் இருந்தப்பறம் நல்லா இருந்துச்சு, எங்கள் வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னு சொல்ல இதே விஷயத்தை பாண்டியனுமே சொல்லிட்டார். பாண்டி ஈஸ்வரா சொல்லாதால் அவருமே சொல்ல சேரனுமே நீ இங்கேயே இருப்போம், நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டோம், இன்னொரு வீட்டுக்கு வாடகை கொடுத்துருக்கிறது இங்கே இருந்துக்கலாமே, நம்ம நல்லா பார்த்துக்குறோம்ப்பா அப்படின்லாம் வந்து பேச ஒரு கட்டத்துக்கு மேலே பல்லவன் அழ ஆரம்பிச்சும் போது இவங்களும் சரி நான் இருக்கேன்ட்டாங்க. உடனே எல்லாரும் வீட்டில் அவளை இருன்னு சொல்கிறாங்களே தவிர கல்யாணமாக அப்படியே இருக்கட்டும் சொல்கிறானுங்களா பாரு, டிவோர்ஸ் வேணால் பண்ணிக்குவாங்கிறானுங்க, யாருக்குமே என் மேலே அக்கறை இல்லைன்னு சோழன் தனியாக புலம்பிகிட்டு இருக்காரு. திருப்பி பாண்டி வந்து அவங்க அண்ணன்ட்ட போயிட்டு அண்ணா என்ன இருந்தாலும் ஒன்று சந்தேகப்பட்டுறக்கூடாது, நான் தப்பு பண்ணிட்டேன்னா அப்படின்னு வந்து பேசுகிறதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்ட்ராங்காக என்ன நடந்தாலும் பரவாயில்ல இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு இப்போ முடிவு பண்ணி அதே சமயத்தில் இப்போ சேரன் வந்து மற்ற தம்பிகள்கிட்ட ஒருவேளை காதல் வந்துச்சு சோழனுக்கு மேலே வந்து இவங்களுக்கு நிலாவுக்கு அப்படின்னா நல்லது தானே, அதுவாக நடக்கட்டும், இயல்பாக நடக்கட்டும், நம்ம அவளை ஃபோர்ஸ் பண்ண வேணாம், அந்த வீட்டில் எல்லாருமே இருக்கட்டும், நம்ம அதுக்கப்புறம் நடக்காதெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்ல இதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாகி சாமியெல்லாம் கும்பிட்டு ஒரு மாதிரி வந்து குடும்பமே ஹாப்பி ஆகிடுறாங்க, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி நிகழ்ச்சி ஆகிடுறாங்க. அந்த சமயத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிற அதே வேலையில் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து முதல்ல வந்து அண்ணனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும்னு முடிவு பண்ணி மேட்ரிமோனி சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணலாம், எப்படி பொண்ணு வேணும்னு கேட்கலான்னு பார்த்தா நீளமான முடி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு ஒன்று விஷயமா இவர் சொல்ல எல்லோரும் ரசித்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த வீட்டிலே இருக்கலாம் நிலா முடிவு பண்ணது ப்ளஸ் இப்போ அடுத்து கார்த்திகாவோட கல்யாணம் ட்ராக்கு, இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவங்களுடைய கல்யாணமே வந்து ஒரு போலி கல்யாணம்ங்கிற விஷயங்கள் வேறு யாருக்கா தெரிய வந்தால் என்ன நடக்க போகுது, அதாவது வந்து இவங்க அப்பா அம்மாவுக்கே இந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கே தெரிய வந்தால் என்ன நடக்க போகுதுன்னு பல கேள்விகள் இருக்குது. எல்லாத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த கதையில் இப்போ நடக்கிற விஷயங்கள் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.